இவர்கள் அன்னபூரணி படத்தை வச்சுக்கலாம். நிச்சயமா அதுல சைவம் அசைவம்னு 2 விஷயம் பயன்படுத்துறோம் இல்லையா? அதனால அசைவம் அப்படிங்கிற விஷயங்களை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல சுவாமி படத்தை வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அதனால அன்னபூரணி படத்தை மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக வைத்துக் கொள்ளலாம், சைவமாக இருக்கும் பட்சத்துல. இல்லை என்றால் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு வீட்டுல சொன்னீங்க சார், ஆனா இவங்க கிட்ட இவங்க எந்த விஷயத்தை மாத்திக்கிட்டா செல்வ வளத்தை ஈர்க்க முடியும்? மேசராசிகர்கள் செவ்வாய் அம்சமா பெற்றிருந்தால் இந்த கடுகு தலைச்சா சட சடன்னு வெடிக்கும் பாருங்க, அது மாதிரி இவர்களுக்கு கோபம் வந்தா பொறிஞ்சு தள்ளிடுவாங்க, அவசர கதியில முடிவெடுப்பாங்க. கோபத்தை கட்டுப்படுத்தவே இவர்களுக்கு முடியாது. அதுவே இவர்களுக்கு செல்வ இழப்புக்கு முக்கியமான ஒரு காரணம். அந்த வார்த்தை வரும் பாருங்க, அந்த கோபத்துல டேகப்பா அந்த வார்த்தையை டிக்ஷனரியில தேடினா கூட அர்த்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி, எப்படி தாயா அப்படி சரளமா பேச முடியுது, கெட்ட வார்த்தையா அப்படிங்கிற மாதிரி மேசராசிக்காரர்கள் கோபத்தை அதிகமாக தன்னுடைய வார்த்தையால். அதுல இவர்களுக்கு லாபாதிபதினு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, சனி பகவான். அவர் அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அட சனியனே, அட விலங்களே அப்படிம்பாங்க. சில நேரங்களில் அந்த கோபம் வரும்போது சாப்பாட்டுல அந்த கோபத்தை காட்டுவாங்க. அந்த சாப்பிடுற தட்டை கூட அப்படியே போட்டு வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க, சாப்பிட வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அக்னி தத்துவம் கொண்ட மேசராசிகர்கள் அந்த உணவுப் பொருள்கள் மீது கோபம் காட்டுவதாலும் அல்லது உணவுப் பொருட்களை சமைத்தவர்கள் மீது கோபத்தை காட்டுவதனாலும் நாவிலே சனி பகவானை அதிகம் அழைப்பதனாலும் செல்வ இழப்பிற்கு ஆளாகிறார்கள். அப்போ வார்த்தைகள்ல இவங்க கவனமா இருக்கணும். நிச்சயமா வார்த்தையை வாயை அடக்கினாலே மேசராசிக்கு காசு வரும்யா அப்படின்ற மாதிரி மேசராசிகர்கள் வாயில் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. கூடுமான அளவு மதுர வார்த்தைகளை பயன்படுத்தினால் மேசராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் தானாக வரும்.